உங்க விஜய் உயிரன வரனா நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்தது. Chakravarti Rajagopalachari, CR to his friends, Governor General of India. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ். பேப்பர் படித்துக் கொண்டிருந்த ஒரு அப்பாவியை பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம மனிதன் கொலை செய்தான். அட என்ன பேப்பர் படிச்சுக்கிற பேப்பர்ல நீசா வந்தான். தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துவதாக. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு. கவர்னரிடம் எதிர்க்கட்சிகள் புகார். எதிர்க்கட்சினா டிஎம்கே மட்டும் இல்லை, டிஎம்கே, ஏடிஎம்கே, தென் பிஜேபி 3 பேருமே கவர்னர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்படி எங்கள் கட்சி எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுத்து வளைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னா காசு கொடுத்து அவங்க பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் முதலமைச்சர் வைகோ கிட்ட சொன்னதன் அடிப்படையில் ரிசைன் பண்ணிட்டு வாங்க நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதே. வணக்கம்ங்கண்ணா. கும்பிடியா? அட எனக்கு இல்ல அண்ணனுக்கு. வணக்கம்ங்க. வெளியில சவுண்ட் விடுறது பெருசா சிறுசா? நீதானா? உட்காருப்பா. அட குறுகே ஆளுதான் அவசரம், அடக்கம் ஜாஸ்தி. அதையா கேக்குறீங்க? கீழே குனிஞ்சா நெத்தி தரையை தட்டுங்க, மேல நிமிந்தா உச்சந்தலை விட்டு தட்டும். பாத்தீங்களா? தென்னந்தோப்புக்கெல்லாம் போனா இளநீ இவர் ஏறி பறிக்கிறது இல்லைங்க, கீழே இருந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவாரு. 2 பெரிய மனுஷங்க வந்துருக்காங்களே, ரகசியம் பேசுவான். அண்ணா ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதான் பேச வேண்டியது சத்தம் போட்டு வெளியில பேசிட்டேன். கேட்டுது ஏனப்பா அது என்னது? நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம், 10 அடியில் இருக்கிறவ கேட்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ வெளியில இருந்து பேசுற, உள்ள கேக்குத, பின்னு பின்னு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்டு? ஐயோ சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட, வேற எதுக்காக? உண்மையிலுமே தாவேக அரசுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்களுக்கு முதல் ரீசன், அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. தனி மெஜாரிட்டி இல்லாதனால இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இப்போ இவங்க போய் ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே ஆளுநர் இது உண்மையாக இருந்தால் கூட டிஸ்மிஸ் பண்ணிடுவாடி அப்படின்னா 99% டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசும் இது வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணப்படல. ஒரே ஒரு டைமு கலைஞர் தலைமையில் எமர்ஜென்சி பீரியடில் மட்டும் நேரடியாக இந்திரா காந்தி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டை. அது எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இது வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணல. இந்த விஷயம் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இவங்க இந்த முயற்சி பண்ணுறாங்கன்னா, இந்த பை எலெக்ஷனை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது மூலியமா இடையில கார்பரேஷன் எலெக்ஷனில் உண்மையிலுமே விஜயினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எதிர்கட்சிகள் நினைப்பாங்க. ஏன்னா பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கார்பரேஷன் எலெக்ஷனுங்கிறது ஓட்டு அடிப்படையில் தான் நம்ம போட்டிருக்கோம், மிஷினில் இவிஎம்மில் போடுறது கிடையாது. அதனால் உண்மையிலுமே இவிஎம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, பை எலெக்ஷன் இப்போ 10 தொகுதியில் நடந்தாலும் விஜய் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாடி. ஏன்னா அந்த 10 தொகுதிக்கு அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு 5-5 நிமிஷம் வந்துட்டு போகிறது மூலியமாகவே அவர் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆனால் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சிங் கார்பரேஷன் எலெக்ஷன் தான். ஏன்னா கார்பரேஷன் எலெக்ஷனுங்கிறது லோக்கல் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். வார்டு மெம்பர்ஸு அவங்க தான் பேஸ்டு. அப்படி இருக்கிறப்போ விஜய் கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆட்களும் டிஎம்கே ஆட்களும் பை எலெக்ஷன், அதாவது கார்பரேஷன் எலெக்ஷனில் விஜய்க்கு ரொம்ப தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்கள வச்சு தான் விஜய் ஓட்டு வாங்க முடியும். ஸோ விஜய் கண்டிப்பாக மற்ற கட்சியிலிருந்து எல்லாரும் வரட்டும்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கார்பரேஷன் எலெக்ஷன் தான். ஏன்னா பை எலெக்ஷனை பொறுத்தளவு விஜய் யாரை கேண்டிடேட்டாக போட்டாலும் ஜெயிச்சிருவாடி, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால்
கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் அப்படி ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த கட்சி மாறுதுங்கிறது வந்து இது ரெகுலராக நடக்குது. இது எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வரும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது பெரிய அளவில் நடக்குது. அதுக்கு காரணம், மெயினான காரணம், விஜயினுடைய மக்களினுடைய ஆதரவு விஜய்க்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அதுதான் இது முதல் மிக முக்கியமான காரணம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. கட்சி மாறுறது, அணி மாறுறது, இது எல்லாமே எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த அணி மாறுறத கவர்னரில் யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மாறிட்டே தான் இருப்பாங்க மக்கள். அது கன்ஃபார்மாக நடக்கும். இல்லைங்களா? நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய்க்கு எந்த மாதிரி ஆதரவு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.